ஏக்கா வாடி. வரேன் வரேன் வந்து 4 நாள் ஆச்சு. என்ன ஏது நான் வரலன்னு கூட நீ ஒன்றும் எட்டி கூட பார்க்க காணோம் என் பக்கத்து வந்து. இல்லடி கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்துச்சு, இல்லைன்னா உன்கிட்ட வந்து பேச. ஆமாம் நீ தான் வீட்டு வேலை பூரா சரியாக்கும். எல்லாம் தான் உன் மருமவை செஞ்சு வைக்குது. உட்காந்த இடத்துல காப்பி என்ன, தட்டில் சாப்பாடு என்ன, உனக்கு தான் உட்காந்த இடத்துக்கு வருது. என்னமோ நீ தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி. உனக்கு மட்டும் மருமவ இல்லையாடி? என் மருமவ வேலை செய்யறா, நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். நீயும் மருமகளுக்கு ஹெல்ப் பண்ண போதானே? சரி விடுக்கா. அப்பா பாரு, யாரையாவது குறை பேசிக்கிட்டே இருடி. சரி எங்கக்கா மருமவளை காணோம்? அவளா இப்பதாண்டி போய் படுத்திருக்கா. சரி சரி சரிக்கா. அப்புறம் என்ன அவன் மகன் வந்தானா இல்லையா? அவனா வந்தான். ம் ஆமாண்டி, கேட்டுக்கிட்டே குறை எப்படிடா குறை பேசுறான்னு காதுகிட்டே இருப்பியாட்டுக்கு. இல்லைக்கா வந்தா இன்னும் உன்கிட்ட பேசல. உனக்கும் சண்டை ஒரு வாரம் ஆச்சு பேசின்னு சொன்னியா? அதெல்லாம் அவன் பேசினா நீ விடு இதோட. சரி சரி எனக்கு என்ன, உன் மகன் பேசினா எனக்கு என்ன, பேசாட்டி எனக்கு என்ன. நீ சொல்ல மாட்ட, கேட்டு என்ன பிரயோஜனம்? ஏதாவது சரி இப்போ மருமவளை எழுப்பி ஒரு காப்பி தண்ணியாச்சும் போட்டு கூடி, பாவம் தலைவலியாட்டுக்கு உனக்கு. ஏக்கா உன் மவளை பார்த்தேன், என்னமோ ஒட்டடை குச்சி மாதிரி இருக்குது. என்னக்கா அதுக்கெல்லாம் மாப்பிள்ளை எப்படிக்கா? நல்ல மாப்பிள்ளையா கிடைக்குமா? சரி சரி விடு விடு. ஏதோ நான் பிள்ளை மேலே அக்கறையில் சொன்னேங்க்கா. அதுக்குன்னு என்னக்கா கொஞ்சமாச்சும் நல்ல சாப்பாடுலாம் போட்டு நல்லா உடம்பு தேத்த வேண்டியது தானே. பாரு அநியாயம் தடி கூட்ட கீழே விழுந்து அவ்வளோதானாட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது உன் மாவ. போ. என் பையனை பத்தி பேசுனேன், இப்ப என் பொண்ணை பத்தி பேசு. குறை பேசுறேன்னா உனக்கு தூக்கமே வராது. இப்பதான் பக்கத்து வீட்டுல குறை பேசிட்டு இருந்தேன். ஏக்கா வீட்டுல என்ன இருக்கு? இல்லக்கா சொல்றத கேளு. என்ன நல்லா தெம்பா நல்லா இதாக இருந்தால் தானே போகிற இடத்துல இருக்கிறவங்களையும் மாமியா வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்க முடியும். இப்படி தடுக்குன்னு இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்களாம் இதை பார்த்துக்குவாங்க. இந்த நாளையில அந்த மாதிரி மாமியா வீட்டு கிடைக்குதாக்கா உட்கார வச்சு சோறு போடுற மாதிரி? நீ என்ன உன் மருமகளை உட்கார வச்ச சோறு போடுற? அம்மா கிடைக்கும் அவளுக்கு மட்டும். சரிக்கா எனக்கு என்ன, உன் மாவ ஒல்லியா இருந்தா எனக்கு என்ன, குண்டா இருந்தா எனக்கு என்ன, கல்யாணம் ஆனா எனக்கு என்ன, கல்யாணம் ஆகட்டி எனக்கு என்ன. போக்கா. ஏக்கா ஏக்கா உனக்கு தான் இப்போ 2 மருமகம் இருக்குதே, ஏன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஏன் 2 மருமகளையும் அழைச்சிட்டு போய் கடையில் துணி வாங்கி தர மாட்டியா? பெரிய மருமகளை மட்டும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ரெடியாகவும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிற. சின்ன மருமகிட்ட ஒன்று கூட சொல்லாமல் போகிற, மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு. ஏன் அது மட்டும் மவுனுக்கு தானே சின்ன மவுனுக்கு தானே கட்டி வச்சிருக்கிற, ஏன் அது மருமகம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி இருக்கிறா? நாளைக்கு அவ தான் முத்து சோறு போட போறா, பார்த்துக்கிட்டே இரு. அதெல்லாம் அப்ப நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் பெரிய மருமக தான் முக்கியம். ஆமா ஆமா, சின்ன மருமக பாவம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு அழுதா. இந்த மாதிரி குறைலாம் ஒன்றும் சொல்லி நீ செஞ்சதை தான் சொன்ன. அந்த மாதிரி அத்தை பாருங்க இப்படி செஞ்சு விட்டாங்க, ஏன் அவங்கள கூப்பிட்டு போகிறாங்களே, எங்களையும் கூட்டிகிட்டு போகக்கூடாதா? ஏன் பிள்ளைங்க 2 இருக்குதே அதுங்களுக்கு துணி வாங்கி தரக்கூடாதா? எங்கள் வீட்டுக்காரெலாம் காசு கொடுக்கலையான்னு சொல்லி பாவம் அவன் நியாயத்தை தானக்கா சொல்கிறா. ஏன் அவன் அந்த மகன் காசெல்லாம் வாங்கி திங்கிறியாக்கா? ஏன் அந்த மருமவளை ஏன் ஒதுக்கி வைக்கிறா? என்னமோ அவன் மகன் சின்ன மகன் சரியாக இருந்தால் நீலாம் ஒழுங்காக இருப்ப. எனக்கு என்ன அப்போ எப்படியா போ. ஆமா ஆமா அம்மா பிள்ளை. அக்கா என்னக்கா நேற்று உன் சம்மந்தி அம்மா வந்துச்சு, நீ தெருவுலே நிப்பாட்டி அப்படியே பேசி அனுப்பிட்டியே. உன் மவனுக்கு நாளைக்கு தெரிஞ்சா உன்னை திட்ட மாட்டானா? யார் சொல்ல போறாங்களா? அதெல்லாம் நான் உன் மவனை பார்த்து சொல்லிவிட்டேன், தெரிஞ்சுக்க. ஆமா இல்லக்கா பாவம் தானே அந்த அம்மா, பாவம் அவளை பார்க்கறதுக்கு வருது. நீ அசிங்கமாக திட்டிவிட்ட. என்ன மஞ்ச பையில போய் கொண்டுட்டு வந்திருக்கிற, ஆளையை பாரு, ட்ரெஸ்ஸை பாரு, துணியை பாரு. அந்த அம்மா நீ எவ்வளோ கேவலமாக பேசி அந்த அம்மா கொண்டு வந்ததெல்லாம் கேவலப்படுத்தி அதெல்லாம் வாங்கி நீ தெருவுலேயே கொட்டி நீ பண்ண லூட்டி எல்லாம் அவங்ககிட்ட சொன்னேன். உன் சம்மந்தியா இருந்தா நீ கூப்பிட்டு வச்சு மரியாதையா அவங்களுக்குள்ள மதிப்பு மரியாதையை கொடுத்து நீ அவங்களுக்கு நல்ல டீ காப்பிலாம் கொடுத்து அவங்களை கவனிச்சு இல்லாக்கா ஒரு மரியாதையோடு அனுப்பணும்ல சம்மந்தி அம்மாவை. நீ என்னம்மா தெருவுலேயே நிப்பாட்டி வச்சுவிட்ட. அதான் அவன் மவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் மவன் சொல்லிட்டான், இனிமேலாம் எங்கள் அம்மா பேசலாம் நான் கேட்குற ஐடியா இல்லை, என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு நான் தண்ணி கொடுத்துட போறேன்னு சொல்லிவிட்டான். போக்கா எப்படி நல்ல காரியம் செஞ்சுட்டேன். நீ ஒன்றும் நீ என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்லக்கா, உனக்கு இவ்வளோ ஆகாதுக்கா. என்ன இருந்தாலும் உன் பெரிய சம்மந்தியை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு கரிசோரெலாம் ஆக்கி போடுற, சின்ன சம்மந்தியை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி வைக்கிற, தெருவில் நிப்பாட்டி அசிங்கப்படுத்துற, இதெல்லாம் சரியில்லைக்கா. ஏக்கா அதுக்கா
உன் பெரியம்மாவன் யாரோ ஒரு பொண்ணை பைக்கில் கூட்டிக்கிட்டு போனாங்க்கா. என்னை பார்த்தோன்னே தெரியாத மாதிரிக்கா அங்கிட்டு திரும்பிக்கிட்டு போகிறாங்க்கா. என்ன தான் திரும்பிட்டு போனாலும் அவனை எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுமாக்கா. யாருக்கா அந்த பொண்ணு? அதுக்கு தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கா. அது வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து ஒரு பொண்ணு வேலை பாக்குற பொண்ணு விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. இங்கதான் வந்தாங்க. என்ன இருந்தாலும்க்கா கூட வேலை பார்க்குற பிள்ளையா இருந்தாலும் வண்டியில ஒன்னாவாக்கா கூட்டிட்டு போவாங்க. எங்களுக்கு தெரியும். நான் அதான் போய் விட்டுட்டு வர சொன்னேன். அந்த காலம் வேற கெட்டு கிடக்கு. அதுவும் இந்த நேரம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு நான் அதனாலதான் சொல்றேன், காலம் கெட்டு கிடக்குது பாத்துக்கா. உன் மவனை பத்தி எனக்கு தெரியும். நீ உன் வீட்டுல போய் உன் மகனை பாரு. எனக்கு என்ன உன் குடும்ப நல்லதுக்கு சொல்றதுக்கு வந்தேன். நீ காது கொடுத்து கூட கேட்குற மாதிரி தெரியல. எப்படியோ போக்கா, நீயாச்சு உன் மவனாச்சு. உனக்கு போய் சொல்ல வந்தான் பாரு. என்னக்கா என்னமோ சேலையை போட்டு மேலே மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே என்ன? என்ன நல்லா இருக்குது. உன் கலருக்கு அந்த கலருக்கு சூட்டே ஆகலக்கா. நீ அக்கா என்ன இருந்தாலும் நீ தான் மருமகளுக்கு எடுத்து கொடுக்கணும். மருமக உனக்கு எடுத்து கொடுக்கறது ஒரு பெருமையாக்கா. போக்கா. சரி சரி விடு விடு. என்னமோ பெருமை தான் உனக்கு உன் மருமவை எடுத்து கொடுத்த பெருமை. எனக்கெல்லாம் பிடிக்கல. என் மருமவெல்லாம் எனக்கு ஒரு நாள் எடுத்து கொடுக்க மாட்டா. இந்த மாதிரிலாம் அது பொறாமல் இல்லைக்கா. இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்து இந்த மாதிரிலாம் மாமியால் கவர் பண்ணணுங்க அப்படிங்கிறதுலாம் அவளுக்கு இல்லை. அவள் பாட்டுக்கு வீட்டு வேலை செய்வா, எனக்கு தேவையான சாப்பாடு எடுத்து வைப்பா, என்னை கவனிச்சுக்குவா. இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்து இந்த மாதிரிலாம் சேலை கொடுக்குறேன், நகை கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாக்கா என் மருமவெல்லாம். என்னமோ அதிசயமாக தான் உன் மருமவ ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சரி சரி எனக்கு என்ன. இன்னைக்கு எடுத்து கொடுப்பா சேலை. நாளைக்கு பாரு, ஒரு நாளைக்கு உன்ட்ட சண்டைக்கு வருவா, அப்போ தெரியும். சரி சரி எப்படியோ போ. ஏக்கா பெரியம்மாவன் இருக்கும்போது சின்னம்மாவனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டியே. நாளைக்கு அப்புறம் பெரியம்மாவனுக்கு யாருக்கா பொண்ணு தருவா? பெரியம்மாவனுக்கு கல்யாணம் பண்ணலையே, ஏன் சின்னம்மாவனுக்கு பண்ணாங்க அவசரப்பட்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்புறம் பொண்ணு கொடுக்குறவங்க பூரா யோசிப்பாங்களா? ஒன்றும் இல்லை, சின்னம்மாவனுக்கு வந்து நல்ல வேலையெல்லாம் இருக்கும். ஸோ நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து வந்துச்சு. சரின்ட்டு கல்யாணத்தை முடிச்சு. எனக்கு தெரியாதா? அவன் ஒரு பிள்ளைய காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். என்னமோ நீ போய் பொண்ணு பார்த்து முறையா கல்யாணம் வச்ச மாதிரி கதை விட்டுக்கிட்டு கிடக்குற. உன் கதை எனக்கு தெரியும். ஏக்கா இந்த வீதியே பேசுது உன் சின்ன மாமன் பண்ண இதை. இல்லை இல்லை இல்லை. அப்புறம் எதுக்கு நீ கதை விடுற? ஒரே ஐடியா தான் கதை விடுவேன். சரி சரி உன் கதை எனக்கு எதுக்கு? எனக்கு 1000 வேலை கிடக்குது, போயிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வரேன். ஏக்கா ஏக்கா உட்காடுறேன். ஏக்கா என்னக்கா ஏதாவது என்னக்கா குழம்பு வச்ச? சரி சரிக்கா நான் சோறு வடித்து வச்சுருக்கிறேன்க்கா, குழம்பு இல்லை. சரி உங்ககிட்ட முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வந்து கொஞ்சம் கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏக்கா நல்லா இல்லைனாலும் பரவாயில்லக்கா. ஏன்னு கேட்டால் பசிக்கா, சோறு ஆக்கிட்டேன், குழம்பு இல்லை, உடனே இப்போ சாப்பிடும் போல மயக்கமாக இருக்குதுக்கா. வேணாக்கா, நான் வரும்போதே பார்த்தேன் முருங்கைக்காய் சாம்பார் வாசம் அடிச்சிச்சுக்கா ஜன்னல் வழியா. நான் போனேன் ஒரு 11:30-12 மணி போல் அப்படியே போனேன் கிராஸ் பண்ணி. ஒரே வாசக்கா முருங்கைக்காய் சாம்பார். அப்படி ஒரு இஞ்சி பூண்டு வாசமாக அடிச்சிச்சுக்கா. அதில் எப்படிக்கா இஞ்சி பூண்டுலாம் போடுவியாக்கா நீ? பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு வாசம் அடிச்சிச்சு. சரி நான் நினச்சேன் சரி முருங்கைக்காய் எதுவும் போட்டு பெரட்டினி வேணுமோ நினச்சேன். அப்புறம் பார்த்தாக்கா நீ என்னமோ சாம்பாருங்கிற சாம்பார். ஏக்கா நீ இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சு விட்டு இன்னைக்கு இந்த கதை விட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட. ஏக்கா ஏக்கா தொண்டை வரைக்கும் தாக்கா ருசி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுக்கா. போக்கா. ஏக்கா ஏக்கா எங்கக்கா உன் மவளையே காணோம்? எங்கே காலேஜில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டியா ஹாஸ்டலில்?
ஆமாம் ஆமாக்கா இங்கே வீட்டெல்லாம் வச்சுருந்தீங்கனாக்கா அது சொன்ன பிச்சு கேட்காதுக்கா. அது சௌரியத்துக்கு தூங்கும் எந்திரிக்கும். ஒன்றும் வேலையெல்லாம் உனக்கு லாயக்கு இல்லைக்கா. நீ தான் அதுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். நல்லது தான் அங்கே இருக்கட்டும். அப்போ தான் அது வேலையை அது கற்றுக்கும். அது அப்போ தான் தனியாக விட்டிங்கன்னா தான் வயசு அப்படிதான்டி, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவளே வேலை எடுத்து ஏக்கா என்னக்கா ஸ்கூல் பிள்ளையாக்கா? காலேஜ்லயும் அவன் என்ன டைமுக்கு எந்திரிக்கணும், இது பண்ணணும். ஹாஸ்டல்ல இருக்கப்போ அப்படிதான் இருக்கும். சரி விடு விடு. இங்க வர ரெஸ்ட் எடுக்கிற உனக்கு என்னடே பிரச்சனை? குறைப்பேசிட்டே இருக்காது. அதுக்கு இல்லைக்கா, உன் மருமகளும் பாவம் தானேக்கா. வந்த கூட மாட மருமகளுக்கு 1-2 சின்னதாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கலாம். சுத்தமா மட்டும் ரெடி பண்றா. உன் மருமகளுக்கு நீ என்ன செஞ்சு தர? ஒன்றும் கிடையாது. அவ தான் கஷ்டப்படுறா. இல்லைக்கா தட்டில் சோறு கூட மருமக தான் போட்டு வந்து கொடுக்குதுக்கா. அப்படியே சாப்பிட்டுட்டு கூப்பிடுது அண்ணின்னு கூப்பிட்டு தட்டை கொடுக்குதுக்கா. அந்த ஒத்துமை இல்லைக்கா. அது பாவம் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு தான் தட்டை வாங்கிட்டு போயிருக்குங்க்கா. நாளைக்கு உன் மாவன் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அது நாத்தனை அப்படியே உட்காந்துக்கிட்டு தட்டில் சோறு போட்டு தர சொல்லுவோம். அப்போ உன் மாவை சிரிச்சுக்கிட்டு வந்து கொடுக்குதான்னு பார்க்குறேன். எனக்கு என்ன போ, உன் மாவளை திருத்தினா திருத்தாட்டி போ. ஏக்கா சரி கல்யாணத்துக்கு போனியே நேற்று நல்லா நிறைய நகைலாம் போட்டிருந்தே. எல்லாம் தங்க நகையாக்கா கவரிங்க? சரி சரி நிறையா போட்டிருந்தியாக்கா. சரி அதான் தங்கமா கவரிங்கான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். எல்லாம் நல்லா இருந்துச்சுக்கா, பார்க்குறதுக்கே பல பலன்னு அழகாக இருந்துச்சுக்கா. அது போடவும் நீ ஆள் கூட நல்லா இருந்த. என்னமோ பொறாம போக்கா. எப்பயும் பார்த்தாக்கா ஒரு தோடு போட்டுக்கிட்டு ஒரு வலையில் போட்டுக்கிட்டு சிம்பிளாக தான் இருப்பேன். நேற்று பார்க்குறேன் கழுத்து நிறையா போட்டிருக்கிற, கை நிறையா போட்டிருக்கிறேன். வருவாங்க பொறாமப்படுவாங்க, அதனால போறதில்ல. சரி வெளியே போனா நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நம்மளே போட்டதுன்னா கண்டுபடாது, அதனால அப்படி போட்டு போனேன். அதான் பார்த்தேன் நான் போட்டுக்கிட்டு அப்படியே தகன்னு போனேன் நீயே. சரி 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 நான் கூட பயந்துட்டாக்கா, போகிற வழியில் திருடங்கிறனா எதுவும் பிடிங்கிட்டு ஓடிடுறானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். ஏக்கா அப்படி இல்லைக்கா, இந்த நாளையிலக்கா நம்ம போட்டு போகிறது பாதுகாப்பு இல்லைல்லக்கா. அவ்வளோவையும் இருக்குங்கிறதுக்கோசரம் என்னக்கா அவ்வளோவும் அள்ளி போட்டு நகை கடை மாதிரியாக்கா போகிறது அப்படி. சரி சரி எப்படியோ பத்திரமா வந்துட்டா. எனக்கு பயம்க்கா, எங்கே செயினை பிக்கிறேன்னு உன் கழுத்தை பிடிச்சி இழுத்து கழுத்தில் எதுவும் காயமாயிருமோ. யோக்கா எனக்கு ரொம்ப பயம்தான்க்கா. நீ வர்ற வரைக்கும் எனக்கு என் உயிரை என் கையில் இல்லைக்கா. சரிக்கா சரிக்கா எனக்கு என்ன போ.